ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்னேக் பார்க்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெனமஸ் ஸ்னேக்ஸ் இருக்கு, அப்புறம் நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ் இருக்கு. ஸ்னேக்ஸை தவிர்த்து நம்ம கிட்ட நிறைய crocodile ஸ்பீஷீஸ் வச்சிருக்கோம், கரியல்ஸ் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கெமிலியான்ஸ், இகுவானாஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் எல்லாம் நம்ம சென்னை ஸ்னேக் பார்க்ல வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கான சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சென்னை ஸ்னேக் பார்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எஃபர்ட்ஸ், என்னென்ன எஃபர்ட்ஸ் போடுறோம் சம்மருக்கு ஸ்பெஷலி அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நிறைய வாட்டர் ஸ்ப்ரேஸ் வச்சுருக்கோம். ஒரு என்க்ளோஷர்ஸ்லேயும் நிறைய வாட்டர் ஸ்ப்ரேஸ், அதுக்கப்புறமா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இடத்த வந்து ஹீட் தாங்குற மாதிரி நிறைய வாட்டர் சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஃபிட் பண்ணுறது, பைப்ஸ், எக்ஸ்ட்ரா பைப்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ஒரு என்க்ளோஷர்ஸ் நல்ல ஹீட் எல்லாம் தணிக்கிற மாதிரி நம்ம நிறைய பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா கூரை இந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். ஒரு ஷேடி என்விரான்மெண்ட்காக இந்த மாதிரி கூரை செட் பண்ணுறது, இந்த மாதிரி இது அனிமலுக்கு ஹீட் தணிக்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம்னா நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க சென்னை ஸ்னேக் பார்க்கு. நிறைய அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய எஜுகேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் எல்லாரும் விசிட் பண்ணலாம் சென்னை ஸ்னேக் பார்க். தேங்க்யூ. இந்த ஸ்னேக் பார்க்ல வந்து நீங்க கோடை காலத்துக்கு இவ்வளவு சிறப்பா இப்படி பண்றீங்க. வழக்கமா ஒரு அனிமல்ஸையோ இல்ல இந்த ஸ்னேக்கையோ பார்க்க வர்றவங்க சும்மா பார்த்தாலே அவங்க வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. நீங்க அதுகிட்ட இந்த மாதிரி ஷவர் பண்ணும் போதோ இல்ல அது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் போது பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க இந்த டைமிங்ல? லைக் இப்போ நம்ம ரெப்டைல்ஸ் பொதுவாகவே மூவ்மெண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் அது ஆக்சுவலி. பட் என்னன்னா கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ்னால அது நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணாது. ஸோ கன்சர்வ் பண்ணுறதுக்காக ரொம்ப மூவ்மெண்ட் எல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணாது. லைக் ஹண்டிங், ஃபீடிங் இந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் மட்டும்தான் அது எனர்ஜி யூஸ் பண்ணும். மற்றபடி மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும் பிஹேவியர்ஸ். ரொம்ப மூவ்மெண்ட் மற்ற அனிமல்ஸ் மாதிரி மான் மாதிரி எல்லாம் மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸோ இல்லை வாட்டர் இதோ பண்ணும்போது இப்போ மூவ் ஆகுறத பார்த்து மக்கள் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது பண்ணி பாக்குறாங்க. ஸோ தே என்ஜாய், நல்லா என்ஜாய் பண்றாங்க மக்கள். பிளஸ் சில்ட்ரன்ஸ், சின்ன பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. அவங்க எப்போ வந்தா இதை பார்க்க முடியும்? அப்படியே தான் இருக்கு. மார்னிங் டைம்ல நீங்க அதிகமா பண்ணீங்களா? எந்த டைம்ல இந்த மாதிரி? நாங்க ஃப்ரீக்வெண்டா பண்ணுவோம் சார். நாங்க ஒரு பர்டிகுலர் டைம்னு இல்லை, அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட் கேப் கரெக்டா வச்சு அப்பப்போ நம்ம ஸ்ப்ரே, வாட்டர் ஸ்ப்ரேயர்ஸோ அதை நாங்கள் ஃபுல் டே நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதுல இந்த டைமிங்ல ஃபுட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா இல்ல ஃபுட்ல எதுவும் நம்ம சேஞ்சஸ்? ஃபுட்ல பெருசா சேஞ்சஸ் இல்ல சார். ஃபுட்ல அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஃபீடிங் டைம் பார்க்க முடியுமா இங்க வந்தா? ஸ்னேக் ஃபீடிங் இல்ல crocodile ஃபீடிங் பாத்தீங்கன்னா நம்ம சண்டேஸ் பார்க்கலாம். இவங்க நம்ம ஆடியனா நான் வந்து பார்க்க வரும்போது என்னால பார்க்க முடியுமா? பார்க்கலாம். நம்ம crocodiles எல்லாம் நம்ம சண்டேஸ்ல விசிட் பண்ணீங்கன்னா டைமிங் இந்த லஞ்ச் டைம் மாதிரி நம்ம விசிட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். எவ்ரி சண்டேஸ்.